Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து எப்போ வந்து ஓபன் ஆகுது, தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ வந்து நடக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. உயர்கல்வித்துறையில இருந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட்டான மெசேஜ் எல்லாமே வந்து வந்திருக்குது. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து எப்போ ப்ரோ நடக்கும், தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட் ஏதாச்சும் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான டவுட்ஸுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன்பா. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்கப்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கான நியூஸ் வந்து நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜூன் 22 வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் இருந்தக்கூடிய அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 3 முதலாம் ஆண்டு ஃபஸ்ட் இயருக்கான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு நியூஸு. ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் நடைபெறும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்போது ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் வந்து முடிஞ்சாச்சு, ரெண்டாவது ரவுண்டு கவுன்சிலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சாச்சு. தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து ஜூன் 22 ஜூன் 30 வந்து முடிக்க சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 164 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்குமே தேர்ட் ரவுண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்று இருக்கும். ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங் வந்து உங்கள் பேர் வந்து இருக்குது, உங்கள் பேரில் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிசியில் வந்து ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகி உங்களுக்கு சீட்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜூலை 3 டேரெக்டாக காலேஜில் போய்ட்டு உட்காந்துக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு காலும் வரல, மெசேஜ் வரல, எதுவுமே வரல. தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா நாளையிலேருந்து நடக்குதுங்க. நாளையிலேருந்து 30 கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 நாள் நடக்கும். இந்த 8 நாளைக்குள்ளே எல்லா ஒர்க்குமே முடிக்க சொல்லி கவர்மெண்ட் வந்து அலோகேட் சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த தேர்ட் ரவுண்டில் கண்டிப்பாக ஃபில்டர் செகண்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் வந்து ஃபில்டர் பண்ணி தேர்ட் ரவுண்டில் வந்து நீங்கள் கேட்ட சீட்டு கண்டிப்பாக அதில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எனக்கு கால் வரல, எனக்கு வந்து மெயில் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கிற வேண்டாம், பயப்பட வேண்டாம். சரிங்களா? என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து காலேஜ் சேர போகிறாங்க, எனக்கு இன்னமும் சீட்டே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணணுங்கிற அடிப்படை கட்டாயமே கிடையாதுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. இந்த 8 நாளில் உங்களுக்கான சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு உண்டான ஃபீஸுமே நீங்கள் வந்து பே பண்ணி உங்களுக்கான சீட்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஜூன் 3 நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்து அன்யூனிஃபார்மாக தான் இருக்கும். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து அன்யூனிஃபார்ம் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில காலேஜ் வந்து ஃபுல் டைமாக இருக்கும், ஒரு சில காலேஜ் மட்டும் ஆஃப் டைமாக கொடுத்துருப்பாங்க. அதாவது 2 ஷிஃப்ட்டாக கொடுத்துருப்பாங்க, மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட்டாக. அன்யூனிஃபார்மில் அந்த 3 நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போனீங்கனாலே அதுக்கு ஒவ்வொரு காலேஜ் கிளாஸுக்கும் தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த கிளாஸ் ரூமில் நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள அப்டேட்டு. அதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 163 காலேஜில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1,07,209 இடங்களில் இது வரைக்கும் 75,811 மாணவர்கள் சேர்ந்துள்ளார்கள் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இதில் ஏன் நீங்கள் நல்லா கவனிக்கணும். அப்போ தேர்ட் ரவுண்ட்லேயுமே இன்னும் வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சீட்டு 1,07,299 வேக்கண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து இருக்குது. மொத்த இடங்கள் 163 காலேஜில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜுமே சேர்த்தே வந்து பார்த்திங்கன்னா 1,07,000 காலேஜ் இருக்குது. அதில் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு செகண்ட் ரவுண்டு இது எல்லாம் போக உங்களுக்கு வந்து 75,811 பேர் தான் வந்து அட்மிஷனே கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து சீட்டு வந்து கிடச்சிருக்கு. மீதிலாம் எவ்வளோ இருக்காங்க? 25 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 30,000 சீட்டு வந்து நமக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. அந்த 32,000 சீட்டு கண்டிப்பாக வந்து தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் ஃபுல்லாகிரும். சரிங்களா? தேர்ட் ரவுண்டில் எனக்கு வந்து கால் வரல, மெசேஜ் வரல, இது கஸ்டமர் கேர் எனக்கு கால் பண்ணல, காலேஜிலேருந்து எந்த ஒரு மெயிலும் வரல, நோட்டிஃபிகேஷன் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? உங்கள் எல்லாருக்குமே தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக இருந்துக்கோங்க. ஃபீஸை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டு போங்க. தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங். சரிங்களா? தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜூலை 3 காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30 உங்களுக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிருது. கவுன்சிலிங் பற்றி சம்மந்தமாக எல்லாமே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் சேரணும்னு நினச்சா கூட சேர முடியாது. சரிங்களா? அப்படிங்கிறனால ஜூன் 30 உங்களுக்கு எல்லாமே வந்து க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர்ட்ஸ் அண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து என்ன அப்டேட் தேவைப்பட்டாலும் நம்ம சேனலை இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இதை பற்றி உங்களுக்கு வந்து ஃபர்தராக உங்களுக்கு என்ன டவுட்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. அது ரிலேட்டடாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.